கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி பிருந்தாவனம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு மேலே ஒரு பொண்ணை, அதாவது ஒரு கல்லூரி மாணவியை கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் சேர்ந்து சின்ன பின்னமாக்கியிருக்கானுங்க. அந்த பொண்ணு கூட வந்து ஒரு இளைஞரை 26 இடத்துல வந்து வெட்டியிருக்கானுங்க, குத்தியிருக்கானுங்க. இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த பையனும் பொண்ணும் இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலில் பரிதாபமான ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்காங்க. நம்ம இன்றைக்கி இது வந்து நீங்கள் நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த நியூஸை மட்டும் பேச போகிறதில்ல, இந்த நியூஸுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் சிக்கலை தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா மக்கள் எல்லாம் வந்து ஒரு சிலர் வந்து வாய்க்கு வந்தபடி வந்து தங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. ரொம்ப கேவலமாக அந்த பொண்ணோட நடத்தை பற்றியும் அந்த பையனோட பிஹேவியர் பற்றியும் இதைத்தான் வந்து அவங்க வந்து மையப்படுத்தி பேசுகிறாங்களே தவிர்த்து அந்த குற்றவாளிகளை பற்றி யாருமே வந்து பெருசாக பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு சிலர் என்னதான் வந்து கண்டனம் தெரிவித்தாலும் கூட பெரும்பான்மையான மக்களோட எண்ணம் என்னவா இருக்குன்னா அதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி பிருந்தாவனம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குங்க. இந்த ஏரியாவை சுற்றி பார்த்தீங்கன்னா பிஜிஸ் எல்லாம் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, மக்கள் அடிக்கடி வந்து போகிற ஏரியா அப்படிங்கிற ஒரு சிட்டிங்கிறனால இதுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காடு தான். அது பார்த்திங்கன்னா காலையில் நேரங்களில் இந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு இடமா இருக்குது. நைட்டு நேரம் பார்த்திங்கன்னா வந்து மதுப்பிரியர்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு கூடாரமாகவும் இருக்குது. இங்கே வந்து அடிக்கடி லவர்ஸ் வந்து மீட் பண்ணுறாங்க. சட்டவிரோதமான சில செயல்களும் வந்து நைட்டு நேரங்களில் வந்து நடக்குது அப்படிங்கிறது நியூஸில் வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு இளம் ஜோடி, அதாவது ஒரு பையனும் பொண்ணும் வந்து நட்பு ரீதியாக வந்து அடிக்கடி சந்திச்சுக்கிற ஒரு இடமா வந்து அந்த இடத்த வந்து பயன்படுத்திக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இரவு 11 மணிங்கிற அளவில் வந்து இந்த பையனும் பொண்ணும் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. ஒரு காரில் வந்து ஸ்விஃப்ட் காரில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு ஓரமாக ஒதுங்கி இருந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறதாக தகவல். அந்த நேரத்தில் தான் வந்து இந்த மது பிரியர்களான ஒரு 3 பேர் சேர்ந்துக்கிட்டு இந்த காரை அடித்து உடச்சி அவங்கள எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக காரோட முன்பக்க கண்ணாடியை உடச்சிருக்காங்க. கதவை திறன்னு சொல்லி அவங்கள வற்புறுத்தி அதில் காரை வந்து உடச்சனால அந்த காரை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த பையனை 26 இடத்துல வந்து கிழிச்சிருக்காங்க, கத்தியால் கிழிச்சிருக்காங்க. அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் கண்ணுக்கு தெரியாத இடத்துல, அதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத சிசிடிவி இல்லாத இடமா கூட்டு போய் அந்த பொண்ணை வந்து சீரழிச்சிருக்கானுங்க. இதுதான் வந்து நடந்திருக்கு. இந்த விஷயம் வந்து ஆன்லைனில் ஸ்ப்ரெட் ஆகி நம்ம ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நாம் நிறைய படிக்க நேர்ந்தது. அதில் சரி கமெண்ட் செக்ஷனில் மக்களோட உளவியல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிக்கும்போது மக்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கேவலமான முறையில் அந்த பொண்ணை பற்றி பேசுகிறாங்க. நைட்டு 11 மணிக்கு அந்த பொண்ணுக்கு என்ன வேலை, அந்த பையன் கூட அது ஓரமாக காட்டுக்குள்ளே என்ன வேலை அப்படிங்கிறத வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதில் நம்ம கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கொடும் துயரம் வந்து நடந்திருக்கு. ஒரு 3 பேர் கண்ணு முன்னு தெரியாமல் அந்த பொண்ணை கடத்திட்டு போய் இந்த மாதிரியான கேவலமான வேலையை பண்ணியிருக்காங்க. அதை தட்டி கேட்குறதுக்கு யாருக்குமே வந்து ஒரு தில்லு கிடையாது. ஆனால் பாதிக்கப்பட்ட பொண்ணு மேலே பழி போடுறக்கும் அந்த பொண்ணோட நடத்தையை வந்து இவங்க வந்து டெஃபினிஷன் கொடுக்கறக்கும் என்ன அருகதை இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. பாதிக்கப்பட்ட மக்களே எப்பவுமே வந்து அந்த குற்றத்தையும் துயரத்தையும் தாங்கணுமா அப்படிங்கிறத இங்கே மிகப்பெரிய கேள்வியாகவும் இருக்குது. அதுவே மிகப்பெரிய சிக்கலாகவும் இருக்குது. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நேர்ந்த கொடுமைகள் பற்றி பேசுறதுக்கு யாருமே இல்லையா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இந்த சமூகத்தில் தொடர்ந்து வந்து நம்ம வந்து பேசிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அப்படித்தான் வந்து எங்கெங்கெல்லாம் ஒரு பொண்ணு வந்து பாதிப்புக்குள்ளாகுதோ அங்கங்கெல்லாம் வந்து ஒரு பொண்ணோட நடத்தையை பற்றி பேசுறதுக்குன்னு ஒரு கும்பல் வந்து கூடுது. இது எந்த மாதிரியான சமூகத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு சத்தியமாக தெரிய மாட்டேங்குது. ஒரு சிலர் என்ன பேசிக்கிறாங்கன்னா வந்து காவல்துறை வந்து சிறப்பாக செயல்படுறதில்ல, இந்த மாதிரி ஆசாமிகள், இந்த மாதிரி மதுப்பிரியர்கள், ஒரு கண்ட்ரோலுக்கு மீறி போகிற ஆட்கள் எல்லாம் வந்து இரவு நேரங்கள் இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்கள எல்லாம் வந்து கண்காணிக்கிறதுக்கு காவல்துறைக்கு இது இல்லை அது இல்லைங்கிற மாதிரி எல்லாம் வந்து பேசுகிறாங்க. ஆனால் காவல்துறையாலேயுமே வந்து எத்தனை பேர்த்தை தான் வாட்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது. மக்கள் வந்து இத்தனையோ கோடி பேர் இருக்கிறாங்க. அத்தனை கோடி பேருக்கும் வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று தான். ஆனால் காவல்துறை வந்து இந்த ரோந்து பணிகளை வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தலை, இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்தி ஆட்களை சேர்த்து வந்து இந்த ரோந்து பணிகளை இன்னும் கொஞ்சம் அதிதீவிரமாக வந்து அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட வேண்டுகோளாக இருக்குது. ஆனால் இதுவே வந்து போலீஸாலேயே வந்து முழுக்க வந்து எல்லாத்தையும் வந்து பாதுகாத்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து உத்தரவாதம் கிடையாது. மாறாக என்ன செய்யலான்னா, இந்த மாதிரியான கிரிமினல் வேலைகளை ஈடுபடுறவனுங்க, ஏற்கனவே ஒருத்த மேலே கேஸ் இருக்கிறவ, ஏற்கனவே ஒரு கொலை பண்ணவ, ஏற்கனவே வந்து இந்த பாலியல் தொல்லைகள் கொடுத்தவ, இந்த மாதிரி ஆட்களை வந்து வெளிவிடாமல் குண்டர் சட்டம் போட்டு அவங்களை உள்ளதல்னாவே வந்து நாட்டில் மிக முக்கியமான
பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான இந்த மாதிரியான கேவலமான ஜென்மங்கள் எல்லாம் வெளியே வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு பாடமாகவும் இருக்கும். இந்த ஜென்மங்களை பார்த்து நாளைக்கு ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கும் ஒரு உத்தரவாதமாக இருக்கும். இதை வேணால் இந்த காவல்துறையும் இந்த கவர்மெண்ட்டும் செய்ய முடியும். இது வேணால் ஒரு வேலிடான பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இதுவே நீ 11 மணிக்கு மேலே வெளியே வரக்கூடாது, நீ 6 மணிக்கு மேலே வெளியே வரக்கூடாது, நீ ஒரு பையனும் பொண்ணு ரோட்டில் நின்று பேசக்கூடாது, பையனும் பொண்ணும் தனியாக போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு உளவியல் சிக்கலுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அப்போ நாட்டில் பாதுகாப்பு அப்படிங்கிறதே இல்லாமல் போயிருமே. வெளிநாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 24/7 மக்கள் நடமாடிட்டு தான் இருக்கிறாங்க. பொண்ணு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போகிறாங்க வர்றாங்க, அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட போகிறாங்க, இல்லை ஃப்ரெண்டு கூட போகிறாங்க. பெண்கள் தனியாக காரில் ட்ரைவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம வெளிநாடுகளில் பார்க்குறோம். ஆனால் இதுவே நம்ம நாட்டில் ஒரு பொண்ணு தனியாக போகிறதோ, தனியாக ட்ரைவ் பண்ணுறதோ, தனியாக காரில் போகிறதோ மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா சென்னை ஈசிஆர் ரோட்டில் ஒரு பொண்ணு அவங்க ஃபேமிலியாக, அதாவது பொண்ணுங்க ஒரு 4 பொண்ணுங்க நினைக்கிறேன், காரில் போயிட்டு இருக்கும்போது இதே மாதிரியான ஒரு கும்பல் அந்த பொண்ணுகளை வழிமறைச்சு அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணி அது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்திச்சு. மிகப்பெரிய கலவரமாகவும் வெடிச்சது சென்னையில். இப்படி இருக்கும்போது நம்ம நாட்டில் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி உத்தரவாதம் இல்லை, ஷூரிட்டி கிடையாது. அப்படி இருக்கும்போது பொண்ணை நீ 6 மணிக்கு மேலே வராத, நீ 10 மணிக்கு மேலே வராத, நீ உனக்கு காட்டுக்குள்ளே என்ன வேலை, புதருக்குள்ளே என்ன வேலை அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுகிட்டு இருந்தால் நம்ம இன்னும் இந்த பழமைவாத அமைப்புக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். இன்னும் நம்ம 100 வருஷத்துக்கு பின்னாடி தான் போகிற மாதிரி இருக்கும். பெண்கள் 5 மணிக்கு மேலே வீட்டுக்கு வெளியே வர முடியாது, அவங்க நினச்சதை செய்ய முடியாது, அவங்களோட வேலைகள் நின்று போயிடும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய கடமையில் இருக்கோம். ஏன்னா பெண்கள் தான் நாட்டின் கண்கள் அப்படிங்கிறது நம்ம இன்னுமே புரிஞ்சுக்கல. அது மட்டும் இல்லாமல் பெண்களோட பாதுகாப்பில் இன்னும் உத்தரவாதம் நம்மளால் கொடுக்க முடியல. 100% உத்தரவாதம் கொடுக்குறோம். காந்தி என்ன சொன்னார், ஒரு பொண்ணு என்றைக்கு நகை போட்டு ரோட்டில் நடந்து போகுதோ அன்னைக்கு தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் இல்லையா. அந்த மாதிரி நகை போட்டு நடக்க வேண்டாம், பொண்ணை நடக்கிறக்கே நீ கூட மாட்டேங்கிறானுங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, இப்போ இந்த செய்திக்குள்ளே வரலாம். இப்படி இந்த பொண்ணை என்ன சொல்கிறது, மானபங்கப்படுத்தி ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் லெவலில் அந்த பொண்ணை புஷ் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டானுங்க. இந்த செயலை செஞ்ச அந்த 3 கேவலமான ஜென்மங்களை நம்ம கோவை போலீஸார் 24 மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த வெள்ளக்கிணறு பகுதியில் ஒரு அம்மன் கோயிலில் குடியிருந்திருக்கானுங்க. அந்த ஏரியாவுக்குள்ளே பதுங்கி இருந்திருக்கானுங்க. ஏதோ பத்திரகாளி அம்மனோ இந்த ஒரு கோயில் பகுதியில் பதுங்கி இருந்திருக்கானுங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம போலீஸார் அவர்கள் சுத்து போட்டு அவனுங்களை பிடிக்க முயற்சி பண்ணும்போது ஒரு காவல் ஆய்வாளரை ஒரு பக்கத்தை வெட்டிட்டானுன்னு நினைக்கிறேன். அதாவது கத்தியால் கிழிச்சிட்டானு போல். அதனால் போலீஸார் அவர்கள் பாதுகாப்பு கருதி அவங்கள முட்டிக்கு கீழே சுட்டு பிடிச்சிருக்காங்க. இது காவல்துறைக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடின்னே சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் அங்கங்கே இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிறனால மக்கள் எல்லாம் தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை, ஆட்சி சரியில்லை, அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ப்ரெஷராக கூட இருந்திருக்கலாம். அதனாலேயே 24/7 அந்த 3 பேர்த்தையும் பிடிச்சிட்டாங்க. இந்த 3 பேரும் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக சொல்லப்படுறாங்க. இன்னும் விசாரணை போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான ஆட்கள் இவங்க கட்டட தொழிலாளிகள்னு சொல்கிறாங்க. இவங்க மேலே ஏற்கனவே இந்த கொலை கேஸும் இருக்காமா, வழிப்பறி கேஸும் இருக்காமா. அப்படி இருக்கும்போது எப்படி ஆல்ரெடி ஒரு கேஸில் இருக்கிற நபர்கள் தைரியமாக இன்னொரு குற்றத்தை துணிஞ்சு செய்கிறானுங்க அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. சட்டத்துறையில் ஓட்டை இருக்கா, இல்லை இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை கடினமாக இல்லையா அப்படிங்கிறது இனிமேல் பரிசீலனை பண்ணணும். ஒவ்வொரு தண்டனையும் அதிகபட்ச தண்டனையாக இருக்கணும். அதிகபட்ச குற்றத்துக்கு அதிகபட்ச தண்டனை தான் சரியானதாக இருக்கும். இன்றைக்கி ஒரு வேலையை செய்கிறானுங்க, இன்றைக்கி ஒரு சம்பவத்தை பண்ணுறாங்க, நாளைக்கு பார்த்தா பெயிலில் வெளியே வந்துடுறானுங்க, அப்புறம் பார்த்தா சட்டியுமே கடப்பாரையும் தூக்கிட்டு போயிடறானுங்க வேலை செய்யறதுக்கு. இந்த மாதிரி வெளியவே வர முடியாமல் அவங்க ஃபினான்ஷியலாக அவங்கள முடக்கி ஒரு இடத்துல உட்கார வச்சாதான் அந்த கஷ்டம் தெரியும், அவன் ஃபேமிலியோட வழி தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நாளைக்கு ஒரு தப்பு அவன் செய்யாமல் இருப்பான் அப்படிங்கிறத நம்மளோட கருத்து. உங்களோட கருத்து என்னவாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி அந்த கல்லூரி மாணவி, அந்த பொண்ணு மதுரையை சேர்ந்த பொண்ணு, அந்த பொண்ணு இப்போ தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பையனுக்கும் பார்த்தீங்கன்னா கூட வந்த பையனுக்கும் 26 இடங்களில் தையல் போடப்பட்டதாகவும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. தலையில் இந்த என்ன சொல்கிறது,
கத்தியாலேயோ எதாலேயோ வந்து பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. ஏதோ சுற்றியாலேயோ எதையோ 2 பக்கமும் பயங்கரமாக அடிச்சனால அந்த பையன் மயக்கம் போட்டு விழுந்ததாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அந்த பையன் அதிகாலை 4 மணிக்கு அவனே எந்திரிச்சு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு அந்த பொண்ணு வந்து அரை நிர்வாணமாக வந்து மீட்டெடுத்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடில். இப்படி தமிழ்நாட்டில் நடக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது. ஏன்னா பெண் குழந்தைய பெற்ற ஒவ்வொரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் இந்த வழி புரியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்குங்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நீங்களும் அந்த பொண்ணு வந்து அப்படி வெளியே போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை அந்த 3 பேரும் சேர்ந்து பண்ண தப்பு தான் இந்த மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணம், மிகப்பெரிய குற்றங்களுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.